இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் சூர்யா 44 படத்துடைய பெயர் விட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற படத்துக்கு ரெட்ரோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு டீசர் விட்டுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. 70-80களில் நடக்கிற ஒரு படமா அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். நடுவில் ஒரு சில இடத்துல அந்த கவுபாய் ஸ்டைலில் அந்த உடைகளாக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், அப்படி கோவில்ல பூஜா வந்து சூர்யா அவர்கள்ட்ட கயிறு கட்டி சத்தியம் வாங்குறாங்க. சூர்யா ஒரு மிகப்பெரிய டானாவும் ரவுடிஸும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாகவும் இருந்திருக்காரு. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் இதெல்லாம் விட்டுட்டு இனிமே காதல் மட்டும்தான் இருக்க போகுதுன்னு சொல்றாரு. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும். சனாவுடைய பிஜிஎம், இந்த ரொமான்டிக் சீன்ஸ்ல ஒரு சாஃப்டான ஒரு பிஜிஎம், டக்குன்னு ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாசான பிஜிஎம் பட்டையை கிளப்பிட்டாரு. சூர்யா அவர்களுடைய அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அவருடைய அந்த ஆக்ஷன் சீன்ஸ் இதில் பார்க்க முடிஞ்ச சில கிளிம்ஸ்ல பார்க்கும்போது அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. அதே மாதிரி பூஜா சூர்யா அவர்களோட அந்த காம்பினேஷன் ரொமான்டிக்கா நம்ம பழைய சூர்யா அவர்களை சில்லுன்னு ஒரு காதல் டைம்ல இருந்த சூர்யா மாதிரி பார்க்க போறோம். உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மோ. இனி காதல், பரிசுத்த காதல். ஓவராலாக இது கார்த்திக் சுப்ராஜ் படங்கிறதுனால ஸ்க்ரீன் பிளே வைஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு டோன் இருக்குது படத்தை ஸ்டோரி டெல்லிங்க்கு, அது நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வழக்கமான கதை மாதிரி தான் இருக்குது. இது புது கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கார்த்திக் சுப்ராஜ் படங்கிறதுனால நம்பி போய் பார்க்கலாம். ரெட்ரோ அந்த பேர்லேருந்தே தொடங்குது. இது வந்து அந்த கவுபாய் ஸ்டைலில் அந்த 70s 80s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டுபடுத்தியிருக்கு. சூர்யா அவர்கள் வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். திரும்ப பழைய கதை அயன், ஆதவன், இந்த சில்லுனூறு காதல் அந்த டைமில் பார்க்குற மாதிரி இந்த ரெட்ரோ படம் ரொமான்டிக் ரா ஆக்ஷன் படமாக அது இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பால உடனே கிளம்பி வார இருக்கா வா இதெல்லாம் வானத்தில் ஊத்திட்டாரு. போச்சு போச்சு. பாபா ஹெலிதிஸ் டிக்கெட் ஏதாவது கேன்சலேஷன் ஏதாவது இருக்காரு பாருங்களேன் ப்ளீஸ். Sir, my father is unwell. I have only 6,000 rupees. But she asking extra money. Ma'am, please, ஏதாவது பாருங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. I need this ticket, ma'am. சரி, நான் காசு எடுத்துகிட்டு வரேன்.